ஹலோ ஆல். போன கிளாஸில் நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். ரேஷ்னல் நம்பர்னால் எனி நம்பர் விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as p by q where q is not equal to 0. irrational நம்பர் அப்படின்னா நம்பர்ஸ் which cannot be expressed as p by q still q is not equal to 0. இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷனாக நம்மளால் ஒரு நம்பரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து irrational நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பை, நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதே பை ஆர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். பைங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூவாக ஒரு ஃப்ராக்ஷனாக சொல்லுவாள் 22/7. பட் ஆக்சுவலாக பார்த்தா இட் கோஸ் லைக் 3.1415 அந்த மாதிரி. அது வந்து இந்த 3.1415 ஃப்ராக்ஷனாக நம்மளால் சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்குது, அது வந்து 1.414 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து டூல் அந்த லாகரிதமிக் டேபிளை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். பட் இந்த 1.414ங்கிறத p by q ஃபார்மேட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, க்யூப் ரூட் ஆஃப் 25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5ன்னு வந்துடும். ஸோ 5/1ன்னு அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். பட் க்யூப் ரூட் ஆஃப் 25 அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ், க்யூப் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17, க்யூப் ரூட் ஆஃப் 19 அந்த மாதிரி இருக்கிறதுலாம் விச் ஆர் நாட் பர்ஃபெக்ட் க்யூப்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். அதோட ஸ்கொயர் ரூட்டெல்லாம் ஆர் க்யூப் ரூட்டை நம்மளால் p by q ஃபார்மேட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து irrational நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அகைன் ஒரு ரீகேப் மாதிரி பண்ணுவோம். நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, ஹோல் நம்பர்ஸ் அதோட பெரிய செட்டு, அப்புறம் இன்டிஜர்ஸ் தொடர்ந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது, irrational நம்பர் தனி செட்டு. இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரியல் நம்பர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் irrational நம்பர்ஸ். அகைன் ரேஷ்னல் நம்பர்ஸை இன்டிஜர்ஸ் இருக்குது, ஹோல் நம்பர்ஸ் இருக்குது, நேச்சுரல் இருக்குது. ஸோ பெரிய செட்டு ரியல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ ரியல் நம்பர்ஸ்னு இருக்குது, இமேஜினரி நம்பர் அப்படின்னு இருக்கா அப்படின்னா எஸ். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.